الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة إلى آخر الآية صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோக நாயன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முذنبين خاتمுன் நபியீன் சய்யிதுல் முர்சலீன் இமாமுல் முத்தகீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முர்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களுடைய தூய்மையான குடும்பத்தினர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரையில் வரக்கூடிய நாதாக்கள் ஷுஹதாக்கள் வலிமார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலா ஒருவனையே அஞ்சி பயந்து வாழுமாறு தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. மேலானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா மனிதர்களை படைச்சு இந்த மனிதர்கள் நல்லவர்களாக வாழும் காலங்கள்ல இந்த மனிதர்களுக்கு அனைத்து விதமான சுகங்களையும் அல்லாஹு தஆலா கொடுப்பதாகவும் சொல்லி அதே மனிதன் மரணித்ததுக்கு பின்னால அவனுக்கு சொர்க்கத்தையும் அல்லாஹ் கொடுப்பதாக சொல்லி வாக்களிச்சுகிறான். அதே வாழும் காலங்கள்ல பாவங்கள் அதிகமாக செய்யும் போது அதே மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கஷ்டங்களை கொடுக்கிறதும் அதே பாவங்களின் காரணமாக அல்லாஹு தஆலா அவனை நரகத்தில் நுழைக்கிறதாகவும் அல்லாஹ் வாக்கு தந்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய ஆரம்ப கட்டத்தை அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான் தெரியுமா? வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ. இந்த உலகத்திலே இருந்து மனிதன் வெளிப்படும் நேரத்தில் அவன் தாயுடைய கற்பத்திலிருந்து அவன் வெளியாகும் நேரத்தில் அவனுக்கு எந்த ஒன்றுமே தெரியாது. லா தஅலமூன ஷைஆ. மனிதா, நீ எந்த ஒன்றையும் அறிய மாட்டாய். இப்படிப்பட்ட நிலைமையில தான் உன்னை நான் வெளியாக்கினேன் என்றதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக மேலானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல ஒவ்வொரு தம்பதியினருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிற நேரம் எப்படி சொல்றான் தெரியுமா? லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த். இந்த வானங்கள்ட பூமியிட சொந்தம், அந்த அரசாட்சி, இந்த வானங்கள் பூமிகள் இயங்குற விதம் எல்லாமே அல்லாஹ்ட அதிகாரத்துல உள்ளது. அல்லாஹ் நாடாம எந்த ஒன்றுமே நடக்கிறது இல்லைங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் ஒரு அபூர்வமான வார்த்தையை பாவிக்கிறான். நான் மனுஷனுக்கு அதை கொடுத்தேன், நான் மனுஷனுக்கு இதை கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் குழந்தை கொடுக்கிற நேரம் எப்படி சொல்றான் தெரியுமா? யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. மனுஷனுக்கு நான் குழந்தையை எப்படி கொடுக்கிறேன் தெரியுமா? பெண் குழந்தைகளை ஹிபத்தாக நன்கொடையாக நான் கொடுக்கிறேன். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அதே போல ஆண் குழந்தைகளையும் நான் என்ன செய்றேன் தெரியுமா? நான் நாடியவங்களுக்கு நன்கொடையாக கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இவங்க எந்த அளவு கொண்டு சொன்னால் அல்லாஹ் இவங்களை சொல்லும் போது குர்ஆன்ல 5 இடங்கள்ல சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? இப்ராஹிம் ஹனீஃபம் முஸ்லிமா. சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹக்கின் பக்கம் சாய்ந்தவர்கள், முஸ்லிமானவர்கள், அல்லாஹ்வை மட்டுமே இந்த உலகத்துல வணங்கினவங்க, கலிமாவுடைய வாழ்க்கையை அவங்கள வாழ்க்கையாக எடுத்து வாழ்ந்தவங்க. குழந்தை பாக்கியத்தை எப்படி தெரியுமா அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். சாலிஹான குழந்தைகளை எனக்கு தாயா அல்லாஹ்னு கேட்கிறாங்க. சாலிஹான குழந்தைகள். காரணம் என்ன? காரணம் என்ன? அந்த சாலிஹான குழந்தைகளின் மூலமாகத்தான் நாங்க நரகம் போறதும் அதே சாலிஹான குழந்தைகள் மூலமாகத்தான் நாங்க சொர்க்கம் போறதும். வளர்ப்புட விதத்துல இது
சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான் தெரியுமா? அன்னவங்க ஒரு துஆ கேட்கறாங்க, வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். வாப்பாவும் நபி, மகனும் நபி. ஆனா கேட்கக்கூடிய துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், சிலை வணக்கத்தை விட்டு என்னையும் ஏண்ட பிச்சலங்களையும் நீ பாதுகாத்துறேன்னு துஆ செஞ்சாங்க. காரணம் என்ன? இறுதி முடிவு என்னங்கிறது அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல உள்ளது. நான் முஸ்லிமாகவும் மரணிக்கலாம், முஸ்லிம் அல்லாதவனாகவும் மரணிக்கலாம் என்றதை அவங்க விளங்கி இருந்தாங்க. அதான் ஆரம்பத்திலேயே சொல்லும் போது அவங்க கலிமாவுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து வாழ்ந்தாங்கன்னு ஒரு வார்த்தையை பாவிச்ச. அதான் காரணம். ஆக மேலானவர்களே, இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை நல்ல புள்ளையாக உலகத்துல வாழணும் என்றால் 3 சமூகத்தினர் நல்லவங்களாக இருக்கணும். 3 சமூகத்தினர் நல்லவங்களாக இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக, ஒரு சாலிஹான குழந்தையாக வாழ முடியும். உலகத்தினுடைய நியதி. ஆரம்ப காலகட்டம் எங்களுக்கு தெரியும். ஒரு புள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னால், மதரசால ஓதுது என்று சொன்னாலோ, அப்படி இல்லை ஸ்கூல்ல போயிட்டு படிக்குது என்று சொன்னாலோ, எவ்வளவு தான் அடி வாங்கினாலும், எவ்வளவு தான் ஏச்சு வாங்கினாலும், வீட்டுல போயிட்டு சொல்றதோ, அப்படி இல்லை வீட்டுல போய் சொல்லியிருந்தாலும் கூட வாப்பமார் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஏன் காரணம் என்ன? அடிக்கிறது நலவுக்குத்தான்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த வாப்பமாருக்கு விளப்பம் இருந்தது, ஏண்ட புள்ள இந்த இடத்துல அடிவாங்கல் இருந்தால் பின்னால ஒரு நாள் கள்ளனாகவோ, அப்படி இல்லை ஏதாச்சும் ஒரு குத்தத்தின் காரணமாக யாரிடத்துல அடி வாங்குவான், ஊர் மக்களிடத்துல அடி வாங்குவான் என்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. போலீஸ்ல அடி வாங்குவான் என்றது அவங்களுக்கு தெரியும். அதனால கேட்கல, நலவுக்கு தான் அடிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஆக கண்ணியமானவர்களே, இந்த காலம் என்றது அப்படிப்பட்ட காலம் கிடையாது. எந்த அளவுக்கு அடிக்காமக்கு சொல்லிக் கொடுக்கலுமோ அடிக்காமத்தான் சொல்லிக் கொடுக்கணும். யாருடைய சட்டம்? அரசாங்கத்துடைய சட்டம். எந்த அளவுக்கு மாறுதுங்கிறத பார்த்தா சரி. ஆரம்ப காலத்தை விடவும் பல திருத்தங்கள் இந்த காலத்துல நடந்திருக்குது. ஆக இந்த காலத்துல எந்த அளவுக்கு இரக்கத்தை மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இரக்கத்தை மேற்கொள்ளணும். அந்த அளவு இரக்கமாக பிள்ளைகளோட பழகணும், நடக்கணும். முதலாவது சமூகத்தினர் அந்த பிள்ளைய பெத்த உம்மா வாப்பா. முதலாவது சமூகத்தினர். ஏன் காரணம் என்ன தெரியுமா? ஆரம்ப பள்ளிக்கூடமே தண்ட தாயும் தகப்பனும் தான். ஆரம்ப பள்ளிக்கூடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால், 3 விஷயத்துக்கு எதிராக பதுவா செய்யவானா. 3 விஷயத்துக்கு எதிராக. அதுல முதலாவது, லா ததுஉ அலா அன்ஃபுசிகும், உங்களுக்கு நீங்க பதுவா செஞ்சு கொள்ளவானா, உங்களுக்கு நீங்க பதுவா செய்யவானா. ரெண்டாவது, பெத்த பிள்ளைகளுக்கு பதுவா செய்யவானா. மூணாவது, உங்களோட சொத்து செல்வங்களுக்கு நீங்க பதுவா செய்யவானா. இந்த 3 சொல்லி காட்டினாங்க பதுவா செய்யவானான்னு. காரணம் என்ன? அந்த பிள்ளைகள் இந்த உலகத்துல வாழ்ந்தால் நீங்க சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாலையும் உங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய நன்மைகள் சேரும் என்றதை சொல்லி காட்டினாங்க. மேலானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு புள்ள ஒரு தவறை செஞ்சிட்டால் அந்த புள்ளைய எப்படி வழிநடாத்தணும் என்றதை இஸ்லாம் சொல்லி காட்டுது. முதலாவது இரக்கத்தை மேற்கொள்ளணும். இரக்கம் தான் காரணம். இரக்கத்தால் அந்த புள்ளைய திருத்தேனும். இந்த காலமும் அப்படிப்பட்ட காலகட்டம் தான். உம்மா பாப்பா அடிச்சேன்னு சொன்னா உம்மா பாப்பாக்கு எதிராகவே போலீஸ்ல போய் என்ட்ரி போடக்கூடிய புள்ளைகள் தான் இந்த காலத்துல உருவாகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து மார்க்கம் நாசமா போய் என்றது அர்த்தம். டெக்னாலஜி வளர்ந்துங்கிறது இல்லை, ஹதீஸ் சொல்லுது. கண்ணியமான உறவுகளே, அதுக்கு அடுத்ததாக நாங்க பார்த்தோம்னா, ஒரு புள்ளைக்கு எதிராக சாபம் என்றது, அதுக்கு அடுத்ததாக அந்த புள்ளைய உம்மா பாப்பா நம்பாம விட்டுறது. புள்ள சொல்லுது, வாப்பா நான் இந்த குத்தத்தை செய்யல. இல்ல இல்ல, நீதான் செஞ்சிருப்பாய்.
எனக்கு தெரியும் நீ தான் செஞ்சிருப்பாய், இது கூடாது. அந்த புள்ளைக்கு அப்படி இல்லை சொல்றது. சரி வாப்பா நீ செய்யலையா, இரக்கமா கேளுங்க, என்ன நடந்ததுன்றத கேளுங்க. தான் பெத்த புள்ளையே நம்ப மாட்டாரு. எவனோ அட்ரஸ் இல்லாத ஒருத்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னா நம்பிடுவாரு. அவர் ஒரு விஷயத்த சொல்றாரா, மறைமுகமா கூட்டிட்டு போய் கேளுங்க, என்ன வாப்பா நடந்தது, என்ன நடந்துச்சு. தவறாக இருந்தா அவனை ஏசுறது பிரச்சனை இல்லை, தவறு இல்லாமக்கு ஒரு அடி அடிச்சிடக்கூடாது. தவறு செஞ்சா மனசு ஆடிடும். என் வாப்பா நான் தவறு செய்யாம அடிச்சிட்டாரு யோசிப்பான். அந்த ஒரு யோசனை அவன் நாசமா போறதுக்கு காரணமா அமைஞ்சிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, எந்த தவறை செஞ்சாலும் இரக்கமா கூப்பிட்டு எடுத்து கேளுங்க. பதுவா செய்யவோ நான் அந்த புள்ளைய நம்பாம விடுவோ ஆனா நம்பாததுதான் மெயின் பிரச்சனையே. சில வாப்பமாறு எந்த அளவு கொண்டு சொன்னா சொல்லுவாங்க, இல்ல இல்ல நீ தான் செஞ்சிருப்பாய். யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, இல்லப்பா அவர் தவறு செஞ்சிருக்க மாட்டாருன்னு. இவர் என்ன சொல்லுவார் பாஜி, இல்ல இல்ல இவன் தான் செஞ்சிருப்பான். கண்ணியமான சீதவிகளை, உங்க மீது இரக்கம் குறையும், அந்த பாசம் அன்பு குறையும். ஏண்ட வாப்பா என்ன நம்ப மாட்டாரே, நான் என்னத்தை சொன்னாலும் நம்ப மாட்டாரே என்ற அந்த அக்கறை இல்லாம போயிடும். என் வாப்பா நான் உண்மையை சொன்னாலும் என்ன பின்னால ஈக்க மாட்டார். வாப்பாட சப்போர்ட் இல்லைன்னா புள்ள இங்க போயிடும், அந்த புள்ளோட ரூட்டை மாறிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இரண்டாவது சமூகம், தாண்ட குடும்பத்தினர்கள். தாண்ட குடும்பத்தினர்கள் எனக்கு ஏசிட்டாரு, எனக்கு அடிச்சிட்டாரு, என்ன சீரழிக்கிறாரு. சுபஹானல்லாஹ். என் குடும்பத்துக்குள்ள உள்ளவங்க இவங்களும் நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் எங்கட உள்ளத்துல வரணும். யார் யாரும் நல்லா இருந்தா சந்தோஷம், யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, சீரழிஞ்சிடக்கூடாது. ஏன் காரணம் என்ன, நான் நல்லா ஈக்கிறதுக்கு அஸ்திவாரமே அதுதான். அடுத்தவன் நல்லா ஈக்கணும் என்று நான் எப்ப நினைப்பேனோ அதை விடவும் பல மடங்கு அல்லாஹ் என்ன நல்லா ஈப்பான். நான் நல்லா ஈக்கிறதுக்கு காரணம் நான் அடுத்தவனை பத்தி நல்லெண்ணம் வைக்கிறதும் அவன் வாழ்க்கை சந்தோஷமா ஈக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதும். வேற எந்த ஒன்றும் எங்களால செய்யலாம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன், உலகத்துல ஒரு அடியான் கஷ்டப்படுறானே என்று சொல்லி, தாண்ட சகோதரன் கஷ்டப்படுறானே என்று சொல்லி ஒரு முஃமின் அவனுக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கை கிடைக்கணும் என்று அல்லாஹ்ட்ட துஆ செய்றானா, அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா செய்வான், நிழலே இல்லாத அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் அந்த மனுஷனை பாதுகாப்பான். உலகத்துல நீங்க செய்யக்கூடிய நன்மை, உலகத்துல நீங்க அடுத்தவன் நல்லா ஈக்கணும் என்று நினைக்கிறீங்களா, அல்லாஹு தஆலா நாளை மறுமையில உங்களுக்காக வேண்டி பார்த்து கொண்டிருக்கிறான், உதவி செய்ய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. முடியுமான அளவு என் குடும்பத்துல உள்ள எல்லாருமே நல்லா ஈக்கணும். எனக்கு துவா செஞ்சனோ இல்லையோ என் குடும்பத்தில் உள்ளவனுக்கு துவா செய்யணும். நான் எனக்கு செய்யற துவா கபூலா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அடுத்தவனுக்காக நாங்க செய்யக்கூடிய துவா, அந்த துஆவுக்கு அல்லாஹ் மலக்குமார போட்டு ஆமீன் சொல்ல வைக்கிறான். மலக்குமார் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஆமீன் வலக பில் மிஸ்ல், யா அல்லாஹ் இவனுக்கும் இதே போல நீ குடு. யாரோட துஆ, மலாயிகாமார்களோட துஆ. ஒரு முஸ்லிமான அடியானுக்கு இன்னொரு முஸ்லிமான அடியான் துஆ செய்வதன் மூலமாக அந்த முஸ்லிமான அடியான் மலாயிகாமார்களோட துஆவை பெற்றுக்கொள்றான். இந்த அளவுக்கு எல்லாம் இருக்குது. இதே ஆப்போசிட் தான் நாங்க நல்லா ஈக்கணும் நினைச்சா இப்படி கிடைக்கும். அதே மத்த பக்கத்துக்கு யோசிச்சா இதை விடவும் பல மடங்கு அல்லாஹ் அதுக்கும் வச்சிக்கிறான். அடுத்தவனுக்கு வெற்ற குழியில நாங்க தான் புழுவோம். அது உலகத்துல எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ள ஒரு விஷயம், கண்ணால காணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒருத்தனுக்கு ஒரு அநியாயத்தை நாங்க செய்ய நினைச்சோம்டா அதே அநியாயத்தை எல்லாம் எங்கட தலையில கொண்டாந்து இறக்கிடுவான். இது எக்ஸ்பீரியன்ஸ்ல நடக்கிற விஷயம். இது இரண்டாவது சமூகம். குடும்ப பிரச்சனை, அவங்க அப்படி இவங்க இப்படி. இந்த குடும்ப பிரச்சனை வர்ற நேரத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட சமூகம் எந்த அளவுக்கு என்றால் ஒரு சாதாரண சமூகம் இல்ல, புத்தியே இல்லாத சமூகமா மாறுறாங்க. ஏன் காரணம் என்ன, அவ்வளவுக்கு பகை, உள்ளத்துல வஞ்சகம், கசடு, பொறாம, போட்டி இதெல்லாம் இருந்தால் அந்த உள்ளத்துக்கு கஸ்ஸாலி இமாம் சொல்லக்கூடிய பேர், அந்த உள்ளம் நாய போன்ற உள்ளம்.
உள்ள கேடு கெட்ட தன்மைகள் எல்லாம் அந்த உள்ளத்துல தான் இருக்குது. கசாலி இமாம் சொன்னாங்க, அந்த உள்ளத்துக்கு பெயர் நாய். கண்ணியமானவர்களே, மூணாவது சமூகத்தினர் நம்மட சூழல்ல வாழக்கூடிய கூட்டம். அறிவுள்ள கூட்டமும் மீக்கத்தான் செய்யறாங்க, அதே முட்டாள்தனமான கூட்டமும் மீக்கத்தான் செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். ஒரு புள்ள, சின்ன ஒரு புள்ள, அந்த புள்ள பள்ளிக்கு தொலை வர்றா, தொப்பி போடல. தொப்பி சுண்ணத்தான விஷயமா? சுண்ணத்தான விஷயம்தான். ஆனா என்ன செய்யப்படாது, அந்த புள்ள தொப்பி போட்டுக்கொண்டு தொலைவும் போகணும், அந்த புள்ளையோட மனசும் நோகக்கூடாது. ஒரு பெரியவர் வர்றாருன்னு வைங்களேன், ஏவாப்பா தொப்பி போடலையா? தொப்பி போட்டா இந்த நன்மை கிடைக்கும்னு அந்த புள்ளைக்கு அந்த தெளிவா சொன்னா அந்த புள்ள கேட்டுக்கொள்ளும். தொப்பிய போட்டுட்டு தொழுன்னு சொல்லி நீங்க இரக்கம் இல்லாம பேசினீங்கண்டா அந்த புள்ள பள்ளிக்கு வாரதையே நிப்பாட்டிரும். கடைசியா அந்த புள்ளோட நிலைமை என்னங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அறிவுள்ள சமூகம் இப்படி செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்ட இல்ம படிக்க வர்றாங்க, பள்ளிக்கு வர்றாங்க, மார்க்கத்தை படிக்க வர்றாங்க. நாங்க சின்ன காலத்துல வழிமார்களா வாழ்ந்திருக்கலும் பிரச்சனை இல்ல. இந்த காலத்துல உள்ள பிள்ளைகள் அப்படி இல்ல. அல்லாஹ்ட மாளிகை சத்தம் இல்லாம ஈக்கணுமே, சத்தம் இல்லாம ஈக்கணும் தான். அதுக்கு அந்த புள்ளோட மனசனோ கடிக்கிறது அல்ல, அந்த புள்ளோட குறைய கண்டடத்துல போய் கழுகிறது அல்ல. இரக்கமா அன்பா எடுத்து சொல்லுங்க, உங்க மீது இரக்கமும் வரும், அந்த புள்ளையும் திருந்தும். இது என்னன்னு சொன்னால், அந்த புள்ளைய கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் நடு ரோட்ல சீரழிக்கிறது பொல்லாத பாவம். எந்த அளவு பெரிய பாவம் சொன்னா, மலாய்க்கமார்கள்ட்ட பதுவா, அல்லாஹ்ட பதுவா, எல்லா சாபத்தையும் அல்லாஹ் இவன்ட மேலதான் இறக்கி வைக்கிறான். இந்த கேடு கேட்டவனுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கிறான். ஏன், என்ன காரணம்? அது திருத்தக்கூடியவன் நல்லா இருப்பான்டா பிரச்சனை இல்லை. திருத்தவர் எப்படி? சாரத்தை மடிச்சு கட்டிக்கின்னு என்ன செய்யறவரு? வாயில ஊதிக்கிட்டு போறவர் தான் திருத்துற வந்து. விளங்குமா? விளங்காது. குறை ஒன்று இருந்தா அந்த குறைய சம்பந்தப்பட்டவர்கிட்ட பேசணும். அதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, கண்டனம் எல்லாம் கழுவி தெரியக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலானவர்களே, இந்த கூட்டம் தான் முட்டாள்தனமான கூட்டம். இந்த கூட்டம் இருக்கும் வரையில ஒரு நாடோ ஒரு சமூகமோ ஒரு ஊரோ உருப்படாது. அதுக்கு அடுத்ததாக அந்த இல்ம தேடக்கூடிய பிள்ளைகளோட சாபத்தை அவன் பெற்றுக் கொள்றான். பதுவாக்கு மேல பதுவா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி யார்ட துஆய்க்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, மன் சலக தரீகன் யப்தகி ஃபீஹி இல்மன். ஒரு புள்ள மார்க்க அறிவை படிக்கிறதுக்காக வேண்டி பள்ளியை நோக்கி வருது அல்லது எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகுதுண்டா, அந்த புள்ளைக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா செய்றான்? சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். நான் தான் படிக்கல, படிக்கிறவனையாச்சும் படிக்க விடணுமே. எனக்கு தான் அத்தையாத்தும் தெரியா, வச்சதும் தெரியா, சூரத்து பாத்தியாவும் மோத தெரியா, படிக்க வர புள்ளையாச்சும் படிக்க விட்டான்னு கேட்டா அதுவும் இல்லை. சிங்களத்துல ஒரு வாசகம் சொல்லுவாங்க, பல்லாப்பிதுரு கண்ணெத்த கணக்குண்டாட்ட தென்னித்தேண்டுவாங்க. சிங்களத்துல சொல்லி காட்டுவாங்க. அப்படி ஏன் காரணம் என்ன? வைக்கோல மாடு திட்டதும் இல்லையா, மாடு திட்டதும் இல்லை, நாய் திட்ட விட்டதும் இல்லை. இதா இவன் படிச்சதும் இல்லை, இவனை படிக்க விட்டதும் இல்லை. கடைசியா மலாய்க்காமார்கள்ட்ட பதுவால இருந்து இவருக்கு என்ன செஞ்சிடும்? பின்னால வந்து கொண்டே இருக்கிறோம். கபருக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, வந்து கொண்டே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு மலாய்க்காமார்கள் சொன்னா மலாய்க்காமார்கள் இவங்களுக்காக துஆ செய்றாங்க. அதுக்கு அடுத்ததாக மலாய்க்காமார்கள் அவங்கட ரெக்கைகளை இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி விரிச்சு கொண்டிருக்கிறாங்க. யார் இல்ம தேடுறாங்களோ அவங்களுக்குள்ள சிறப்பு. மேலானவர்களே, இவ்வளவு சிறப்பை பெற்றவங்களை பத்தி தான் இன்றைக்கு என்ன செய்யப்படுதில்லை, கணக்கெடுக்கப்படுதில்லை. அதப படிக்கிறதுக்கு அந்த புள்ள வருது, அந்த புள்ளைய படிக்க விட்டதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த உம்மத்து, இந்த ஊரு முன்னேறணுமாக இருந்தா அதுக்கு நாங்க எங்களால என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? இரக்கத்தை கையாளணும். முதலாவது இரக்கம். யாருக்கு எப்படி மரியாதை செலுத்தணுமோ அந்த மரியாதையை நாங்க கொடுத்துடணும். மூத்த மனுஷரை கண்டா அவங்களுக்கு மரியாதை, சின்ன பிள்ளைகளை கண்டா அவங்களுக்கு மரியாதை.
இது இல்லா போன காலகட்டம் தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு சமூகமே ஒரு நிர்பந்தமான பள்ளிக்கு மாக்கள் இல்ல, அது இரண்டாவது விஷயம். இருந்தாலும் ஒழுக்கம் என்ற பாபு உலகத்துல இருந்து தூக்கப்பட காரணம் மரியாதை யாருக்கு எப்படி செய்யணும்னு தெரியா. இதான் முக்கிய காரணம். மூத்த மனுஷனை கண்டா இறங்கி சலாம் சொல்லணும், பதில் சொல்லணும், இறக்கம் காட்டணும், அவங்களோட அன்பா பழகணும், அது இல்லை. மூத்த மனுஷருக்கு என்னன்னா சின்ன பிள்ளையில பார்த்தா இந்த புள்ளையோட இறக்கமா பேசணும். ஏன்னா மூத்த மனுஷன் சின்ன புள்ள மாதிரி எண்ணுவாங்களே, அந்த காரணமோ என்னவோ தெரியல. இருந்தாலும் என்ன, அந்த இறக்கத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்ன்றது கிடையாது. வீட்டுல போய் சொல்றது இந்த புள்ள பள்ளிக்கு வந்தா கூத்து, இனி புள்ளைய பள்ளிக்கு அனுப்புறது இல்லை. கண்ணியமான சீதவிகளை, பள்ளிக்கு வரக்கூடிய பெரிய மனுஷர்களை நம்பி தான் சின்ன பிள்ளைகள் அனுப்புறாங்க. பெரியவங்க பார்த்துக் கொள்வாங்க என்ற நம்பிக்கையோட அனுப்புறாங்க. வீட்டுல போயிட்டு புள்ள கூத்து போடுதுன்னு சொன்னா எப்படி? அந்த புள்ள பள்ளிக்கு வர ஆசைப்படுமா? பள்ளிக்கே வராது. கடைசியா அந்த புள்ள போக வேண்டிய இடத்துக்கு தான் போய்த்து கொண்டீங்க. அந்த புள்ளையோட ரோட் மாறிடும். கடைசி நிலைமை எங்க? யாரால வழி கேட்டாரோ அவருக்கும் சேர்த்து அந்த பாவம் போய்த்து கொண்டீங்க. வீட்டுல போய்த்து சொல்றீங்களா, அந்த புள்ளையோட மனசுல ஒரு மாதிரி ஏசுறீங்களா, இந்த பாவங்கள் எல்லாம் நம்மளுக்கும் வந்து கொண்டீங்க. இதே விஷயத்தை நாங்க விளங்கி வச்சோம் என்று சொன்னா, சின்ன காலத்துல அடிப்பாங்க, ஏசுவாங்க. ஆனா இந்த காலத்துல அது செய்யலாது. இந்த காலத்துல அது செய்யலாம். அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்னண்டா, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர் நல்லவராக இருக்கணும். நல்ல நண்பன் சொன்னா அது யார் தெரியுமா? உதாரணத்துக்கு கிதாபுகள்ல சொல்லுவாங்க ஒரு வாசகம். ஒரு நல்ல நண்பர் எப்படிப்பட்டவர் சொன்னா, ஒருத்தன் ஒரு பாவத்தை செய்யறதுக்கு போறான். ஒருத்தன் ஒரு பாவத்தை செய்ய போறான். இந்த இவனை கண்டத்தோட, அவன் கூட்டாளி அவன் கண்டத்தோட அந்த பாவத்தை விட்டுறான். ஏன் வெட்கம், இவன் பொண்ணுக்கு பாவம் செய்யலாம் எனக்கு. அவன்தான் உண்மையான நண்பன், நல்ல நண்பன். இவ்வளவுதான். நண்பர்ண்டா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணம். என்ன கூட்டாளி எப்படி இருப்பானோ அதை போலதான் நானும் இருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ். ஆக மேலானவர்களே, இந்த 3 சமூகத்தினர் ஒழுங்கா இருந்தால்தான் ஊர் உருப்படும், நாடு உருப்படும், குடும்பம் உருப்படும். இல்லைன்னு சொல்லி இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துறேன். ஊர்ல உலகத்துல ஒரு குத்தம் நடக்கிறதா இருந்தேன்னு சொன்னா, அந்த குத்தத்தை எப்படி தடுக்கணும், அந்த குத்தத்தை எப்படி அணுகணும்ன்றத ஒரு உதாரணமாக நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தின் மூலமா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஹதீஸ் எப்படின்னு சொன்னால், ஒரு குத்தம் ஒரு ஊர்ல நடக்குதா, அந்த குத்தத்தை என்ன செய்யக்கூடாது, பகிரங்கப்படுத்தக்கூடாது. எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கிழக்கு மாகாணம் சைட்ல இப்போ ஒரு கிட்டத்துல ஃபேஸ்புக்ல யூடியூப்ல எல்லாம் வைரலா போச்சு அந்த வீடியோ. கண்ணியமானவர்களே, இந்த முட்டாள் கூட்டத்திட மூலமாக அந்த புள்ளையோ இல்ல அவங்களோ, அவங்க 2 பேர்ல யார் சரி ஒருத்தர் ஒன்றோ தூக்குல மாட்டி தொங்கிருந்தாலோ, அப்படி இல்ல நஞ்ச குடிச்சு செத்திருந்தாலோ என்ன நிலைமை? எங்கட கூட்டத்தில் உள்ள புத்தி இல்லாதவர்கள் செய்யறது காரணம் தான் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்ல, மார்க்கத்துல வழிகாட்டல் அல்ல. மார்க்கம் வழிகாட்டுறது பகிரங்கப்படுத்தாத மறை. மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹ். அது எங்க கியாமத்துல ஒருத்தன் ஒரு குறைய மறைக்கிறியா, அல்லாஹ் உன்னை 10 குறைய மறைப்பான். மார்க்கம் வழிகாட்டினது மறைக்கிறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கோ பகிரங்கப்படுத்துறதுக்கோ இல்ல. இது என்ன செய்யறதுண்டா, எடுத்ததோடு எல்லாம் ட்ரெண்டிங். ஃபேஸ்புக்ல யூடியூப்ல நாங்க என்ன செய்யணும், எங்கட சேனல் அப்லோட் ஆகணும், சேனல் அப்லோட் ஆகணும், எங்கட சேனல் வைரல் ஆகணும். என்ன செய்யறது, அவன் இவனை குறைய எடுத்து அப்லோட் பண்றது. கவனமாக சிந்திச்சுக்கோங்க. நாங்க நாசமா போறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் சொல்றேன் மக்களுக்கு நீங்க இந்த விஷயத்தை சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா? இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, ஹதீஸுல் குதுசி. அல்லாஹ் சொல்றான், ஏ மனிதா, லவ் பலகத் ذنوبك عنان السماء, வானத்தினுடைய மேகங்கள் நிரம்பும் அளவுக்கு நீ பாவத்தோட என்னிடத்துல வந்து என்னட்ட நீ மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை மன்னிச்சிருவேன். அதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டேன். அவங்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா இவன் செஞ்ச கேடு கெட்ட வேலையை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இவங்க மன்னிக்கும் வரையில யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் போதும் நாசமாகிறதுக்கு. அதே அல்லாஹ் திரும்பவும் சொல்றான்,
இந்த பூமி நிரம்பும் அளவுக்கு நீ பாவங்களை செஞ்சு என்னிடத்துல வந்து என் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாண்டு நீ என்னிடத்துல கெஞ்சுவாயாக இருந்தால் அந்த பாவத்தை நான் மன்னிக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். கடைசி நிலைமை என்ன தெரியுமா? இவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டிருப்பான். அவனை சீரழிச்சானே ஒருத்தன், அவன் என்ன செய்ய மாட்டான்? கடைசி வரையில் ஈடேற்றம் பெற மாட்டான். ஏன் காரணம் என்ன? யாரை சீரழிச்சானோ அவன்கிட்ட போய்த்து பாவ மன்னிப்பு தேடும் வரையில் அல்லாஹ் இவனை மன்னிக்க மாட்டான். கடைசி நிலைமை எங்க? அல்லாஹ் நரகத்துக்கே இழுத்து வீசிடுவான். இதுதான் சின்ன ஒரு விஷயம், கண்ணை மூடிக்கொண்டு செய்வோம். ஃபேஸ்புக்கில் எடுத்தா ஷேர் பண்ற, தடவட்ட குர்ஆனை என்ன செய்யறாங்கன்னு சொல்லி இறக்குமதி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது? உலமாக்கள்கிட்ட மதுவாவை தேடுறது. அவன் தம்பி வந்து குறைய பேசிக்கிட்டு இருக்கிறது. ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி விட்டோம்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்க குடும்பத்துல ஒரு ஆலிம் உருவாக மாட்டான். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய இல்ம சீரழிக்கிறது. உலமாக்களை சீரழிக்கிறதுன்றது இதே அல்லாஹ் பாதுகாக்கணும். பாவங்களையே மிகவும் பெரிய பாவம். ஆலிம்கள் வர்ற நேரத்தில் மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களை உலகத்திலேயே எந்த அளவுக்கு தர்க்கம் செய்வாங்க? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தர்க்கம் செய்ய மாட்டாங்களா? அதை விளங்கி நடக்கணும். ஆக கண்ணியமானவர்களே, யாருக்கு எந்த மரியாதையை கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும். எங்கட சமூகம் உருப்படணும்னு நாங்க நினைச்சோம்டா, ஆக எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி இஹ்லாஸோட அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.